எவ்வளவு ஒரு தேவடியா முண்டை, எவ்வளவு ஒரு தேவடியா முண்டை. இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவான், இந்த விஜய் வருவான், புடுங்குவான் புடுங்குவான். சினிமால துப்பாக்கி அவருடைய கால் மயிருக்கு விஜய் சரியா வருவாரா? நாம் இங்க கட்சிக்காரன் பேர் தற்கொலை, அவன் சின்ன என்னது மடக்கு ஊதி, நல்ல வேகமா சொல்லி ஓட்டு கிடக்கடா, அருமையா ஓட்டு விடும். மடக்கி ஊதி மடக்கி. சிஎம் சார் சைக்கோடா சைக்கோடா, ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லு. மனைவியை இயக்குவது யாராமா? திமுகவா? என்ன உன் மனைவியை திமுக இயக்குதுன்னா உன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியாத நீ எப்படா தலைவனா இருப்ப? எப்படி இருப்ப? நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க யாரும் இப்படியா பேசுவாங்க? யாராவது இப்படி பேசுவாங்களா? எவ்வளோ மக்கள் பார்த்துட்ருக்காங்க, எவ்வளோ பெரிய தலைவரை, எத்தனை கோடி மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவரை இவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசுவாங்களா? இது பார்த்துட்ருக்குறவங்க எவ்வளோ மக்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் விஜய் படத்தை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. போட்டு அவங்க 2 அடி கொடுக்க வேண்டாமா? இப்படியெல்லாம் பொது இடத்துல பேசலாமான்ட்டு. இவங்க தலைவன் சீமான் என்னத்தை சொல்லி கொடுத்துருக்காருன்னு தெரியல. இப்படி தான் அவரை மாதிரியே பேசுகிறாங்க பாருங்க, ஒரு துளி கூட மாற்றம் இல்லாமல். அடுத்தவங்களை எப்படி கேவலமாக பேசணுன்றது கற்றுட்டு வந்து பேசுகிறாங்களாட்டுக்குது. இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறவங்கள விடவே கூடாது. எப்படி பேசுகிறாங்க பாருங்க, மனசாட்சியே இல்லாமல். ஒரு ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு மனிதாபிமானம் மற்ற முறையில் பேசுகிறாங்க. இவங்களாம் சரியான நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட் வந்து அண்ணா சிஏஐ வந்து இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.